கவிராயர் கந்தசாமி. கண் பார்வை இல்லை என்றாலும் முருகனுடைய புகழை தினசரி பாடி விடுவார். காலையிலே எழுந்தவுடன் தரையிலே அமர்ந்து முருகனுடைய புகழை பாடி விடுவார். 2 கண்கள் தெரியவில்லை என்று சொன்னால் கவிராயர் பாடுகிறார். கவிராயர் கந்தசாமி முருகனை பாட தொடங்கிவிட்டார் என்று சொன்னால் முருகனே திருச்செந்தூரிலிருந்து இறங்கி அவருக்கு முன்னால் அமர்ந்து அந்த பாடலை கேட்பாராம். இது வழக்கம். கந்தசாமி பாட தொடங்குகிற போது முருகன் அவருக்கு முன்னால் தரையிலே அமர்ந்து என்னை இவ்வளவு அழகாக ஒருவன் புகழ முடியுமா என்று கேட்பாராம். ஒரு முறை அப்படி பாடுகிற போது கந்தசாமியின் வாயிலே பாக்கு போட்டிருந்தார். அதன் எச்சில் தெரித்து முருகனுடைய தலைப்பாகையிலே பட்டுவிட்டது. நேராக அமர்ந்திருந்த முருகனுடைய தலைப்பாகையில் பட்ட எச்சில் திருச்செந்தூர் கருவறையிலே இருந்த எம் பெருமானுடைய தலைப்பாகையிலே தெரிக்கிறது. பட்டர்கள் எல்லோரும் திகைத்து போகிறார்கள். யார் இந்த காரியத்தை செய்தது? கருவறைக்குள் இருக்கக்கூடிய முருகனுக்கு எப்படி இது நேர்ந்தது என்று திகைக்கிற போது பட்டருடைய கனவிலே முருகன் வந்து சொன்னார், எனக்கு ஒரு சிறந்த பக்தன் இருக்கிறான், 2 கண்கள் தெரியாது, அவன் முன்னால் நான் அமர்ந்திருக்கிறேன் என்பது தெரியாமல் அவன் எச்சில் தெரித்து விட்டது. அவனுக்கு நான் அருள் புரிய ஆசைப்படுகிறேன். நாளை அவன் ஆலயத்திற்கு வருவான். வருகிற போது என் கழுத்தில் இருக்கக்கூடிய மலர் மாலையிலிருந்து ஒரு மலரை எடுத்து அவன் கண்ணில் ஒற்றி வைத்து எடுத்து விடு, அவனுக்கு ஒரு கண் தெரியும் என்றார். அடுத்த நாள் கந்தசாமி வருகிறார். வந்தவுடன் பட்டர் மாலையிலிருந்து ஒரு பூவை எடுத்து ஒரு கண்ணில் ஒற்றி எடுத்தார். கண் பார்வை தெரிந்து விட்டது. ஒரு கண் தெரிந்தவுடன் கந்தசாமி கேட்டார், ஒரு கண்ணை முருகர் கொடுத்து விட்டார், இன்னொரு கண் எப்போது தெரியும் என்று ஆவலோடு கேட்டார். முருகன் முன்பாகவே சொல்லி வைத்திருந்தார் பட்டரிடம், இப்படி கேட்பார், கேட்டால் பாஞ்சாலங்குறிச்சி கட்டபொம்மனை சென்று பார்க்க சொல். அங்கே பாஞ்சாலங்குறிச்சி கட்டபொம்மனுக்கு பிடித்த கடவுள் அம்மன் காட்சியளித்து கொண்டிருப்பார். அந்த அம்மனின் கழுத்தில் இருக்கக்கூடிய மலர் மாலையில் இருந்து ஒரு மாலையை எடுத்து இன்னொரு கண்ணில் ஒற்ற சொல். ஜக்கம்மா தேவி. கட்டபொம்மனுக்கு முருகனுக்கு அடுத்ததாக பிடித்த மிகப்பெரிய கடவுள் ஜக்கம்மா தேவி. இன்றைக்கும் அந்த அம்பாள் அங்கே காட்சியளித்துக் கொண்டுதான் இருக்கிறாள். கட்டபொம்மன் வணங்கிய அதே ஆலயம், அதே அம்பாள் இப்போதும் அங்கே இருக்கிறாள். கந்தசாமி அங்கே செல்கிறார். கட்டபொம்மனுக்கு முன்னால் ஒரு கண் தெரிந்து விட்டது. சென்று நின்றார். ஐயா, முருகபெருமான் சொல்லிவிட்டார், ஜக்கம்மா தேவியின் கழுத்தில் இருந்த மாலையிலிருந்து ஒரு பூவை எடுத்து நீங்கள் என் கண்ணில் ஒற்ற வேண்டும், ஒற்றினால் இன்னொரு கண் தெரியும் என்று. கட்டபொம்மன் என்ன செய்தார்? தன்னுடைய போர் வாளை கையில எடுத்துக்கொண்டு கோவிலுக்குள் வந்தார். கந்தசாமிக்கு கோபம். அம்பாள் சாந்தமாக கோவிலுக்குள்ளே காட்சி கொடுக்கிறாள். எவ்வளவு அழகாக இருக்கிறாள். அப்படிப்பட்ட அம்பாள் இருக்கக்கூடிய கருவறைக்குள்ளே போர் செய்வதை போல வாளை எடுத்துக்கொண்டு இந்த கட்டபொம்மன் வருகிறாரே, இந்த போர் குணம் இவரை விட்டு போகவே இல்லை. எவ்வளவு மோசமான குணம் என்று நினைத்தார். சொல்கிறார், ஐயா, இப்படி வாளை எல்லாம் எடுத்துக்கொண்டு வராதீர்கள், வருவது ஆலயத்திற்கு, சாந்தமாக வாருங்கள். கட்டபொம்மன் கேட்கவே இல்லை. அந்த வீர வாளை எடுத்துக்கொண்டு ஆலயத்திற்குள் வந்தார். அர்ச்சகரிடம் சொல்கிறார்கள், அந்த மாலையை எடுக்கிறார்கள். ஒரு பூவை எடுத்து ஒற்றினால் ஒரு கண் பார்வை தெரிந்து விட்டது. 2 கண்களும் இப்போது தெரிகிறது கந்தசாமிக்கு. மகிழ்ச்சியில் திளைக்கிறார். 2 கண்களும் தெரிந்து விட்டது. ஐயோ, முருகனின் கருணையே கருணை என்று சொல்லி அந்த கருணை கடலான கந்தனை வணங்கி நிற்கிற போது திரும்பவும் கட்டபொம்மனை பார்த்தார். கையிலே வாள் இருக்கிறது. அந்த வாள் இவருக்கு ஏதோ ஒரு உறுத்தல். கோபத்தில் சொன்னார், இப்படி அம்பாள் இருக்கக்கூடிய ஆலயத்திற்குள்ளே வீர வாளை எடுத்துக்கொண்டு வந்த நீர் எனக்கு கண் பார்வை தந்துதான் எனக்கு கண் தெரிய வேண்டும் என்று இல்லை. இந்த கண்ணே எனக்கு வேண்டாம், நீ தந்த ஒரு கண் பார்வை எனக்கு தேவையே இல்லை என்று சொல்லி அந்த வாளை எடுத்து தன்னுடைய கண்ணை குத்துவதற்கு போகிறார். கட்டபொம்மன் தடுத்தார். தடுத்து விட்டு சொன்னார், ஐயா, நீங்கள் எப்படி முருகனுக்கு பக்தனோ அதே போல நானும் முருகனுக்கும் பக்தன், என் ஜக்கம்மா தேவிக்கும் பக்தன். நான் வாளை எடுத்துக்கொண்டு வந்தது என் போரினுடைய சிறப்பை காட்டுவதற்கல்ல, என் வீரத்தை காட்டுவதற்கல்ல. முருகன் என்னை நம்பி மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார். கட்டபொம்மன் பூவை ஒற்றி வைத்து எடுத்தால் கண் பார்வை தெரியும் என்று முருகன் நம்பி இருக்கிறார். அந்த முருகனின் நம்பிக்கையை பலிக்க வைக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். ஒருவேளை அந்த முருக பெருமானே
இருந்த என்னால் உனக்கு கண் பார்வை கிடைக்கவில்லை என்றால் இந்த வாழால் இந்த கோவிலுக்குள்ளேயே என் உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் வாளை கொண்டு வந்தேனே தவிர அம்பாளின் மீது கோபம் கொண்டு வரவில்லை என்று சொன்னார்.